Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th standard Curiosity bookல இருக்க question answer first lesson இருக்கு இல்லையா, chapter 1 The Wonderful World of Science. அதோட question answer explanation தான் பார்க்க போகிறோம். First question, what is science? Answer வந்து science is a way of thinking, observing and experimenting to understand the world we live in and to uncover the secret of universe. சயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வே ஆஃப் திங்கிங், நம்ம யோசிக்கிற விதம், நம்ம அப்சர்வ் பண்ணுற விதம், கவனிக்கிறோம்ல ஒரு விஷயத்தை, அதுக்கப்புறமேட்டு இந்த வேர்ல்டு நம்ம வாழ்கிறோம் இல்லையா, இந்த உலகம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா அது. அண்ட் டு அன்கவர் சீக்ரெட்ஸ் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்க சீக்ரெட்ஸை நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ச்சி பண்ணி சீக்ரெட்ஸை இல்லாமல் தெரிஞ்சுக்கிறோம், அடுத்தடுத்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த யூனிவர்ஸை பற்றின விஷயத்த அதை தான் இங்கே சொல்கிறாங்க சயின்ஸுன்னு. கொஷின் 2, வாட் வில் பி எக்ஸ்ப்ளோர் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக்? இந்த புக் மூலயமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க கொஷினை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் திஸ் புக் வி வில் எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டிஃபுல் வேர்ல்ட் வி லிவ் இன் அண்ட் த நேச்சுரல் ஃபெனமெனா வி விட்னஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புக் மூலயமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான வேர்ல்டை பற்றின நம்மளோட புரிதல் இருக்கு இல்லையா, அதையும் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கல நேச்சுரல் ஃபெனமெனா அப்படின்னா மவுண்டைன், சீஸு, அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஸ்பேஸு, மூனு, ஸ்டார்ஸ், இந்த மாதிரி இருக்க எல்லா நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்த பற்றின விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு கேன் வி ட்ரை டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் டு அவர் கொஷின்ஸ் ஆன் அவர் ஓன்? நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட கொஸ்டினுக்குலாம் ஆன்சரை நம்மளாவே எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட் மூலயமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி நம்ம சயின்டிஃபிக் மெத்தட் எப்படி நம்ம லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறமே அது கொஷின் கேட்கணும், ஏன், எதுக்கு, ஒய், வென், ஹவ், இந்த மாதிரி கொஷின் கேட்கணும், வாட், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கெஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, இது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கெஸ் பண்ணணும். அந்த கெஸ் கரெக்டு தானா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒய் இஸ் த எர்த் கன்சிடர்ட் யூனிக் கேட்டிருக்காங்க இல்லையா, எர்த்து ஏன் தனித்துவமானதாக கருதப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனித்துவம் யூனிக்னா அப்படின்னா எர்த்து மட்டும்தான் யூனிக், ஏன்னா அதில் மட்டும்தான் பிளானட் சப்போர்ட்டிங், இந்த பிளானட் மட்டும்தான் சப்போர்ட்டிங் லைஃப் அப்படின்னா உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான பிளானட்டுன்னு எர்த்து மட்டும்தான் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எக்கோ சிஸ்டத்தை சுற்றுப்புற சூழலை உள்ளடக்கியிருக்கு. ஸ்பைசஸ் தட் த்ரைவ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரீஜியன். ஸ்பைசஸ்னால் நிறைய இனங்கள், அதாவது அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற, டெவலப் ஆகிறதுக்கான ஏற்ற இடமா இருக்குது. ஆஃப்டர் ஆல் டு பி அ வைஸ் பர்சன். சரி, ஓகே, வைஸ் பர்சன், அதாவது அறிவாளியாக இருக்கிற பர்சனாக இருக்கிறதுக்கு யூ மஸ்ட் பி வைஸ் பர்சன். நீங்கள் வந்து ஏன்னு கேட்குற பர்சனாக இருக்கணும். எ க்யூரியஸ் மைண்ட் இஸ் அ வைஸ் பர்சன். அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களா, க்யூரியஸானா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, எப்போயுமே ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்களா, அந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மைண்ட் இருக்க பர்சனாக இருக்கணும். எ பர்சன் ஹூ ஹேஸ் கொஷின் டிஸ்பிளே. இது எல்லாமே, இந்த லைன் எல்லாமே அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சயின்டிஃபிக் மெத்தட் மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்ன மாதிரிலாம், பென், ஒய் யுவர் பென் ஸ்டாப் ரைட்டிங், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்களே புக்கில். ஒய் டால் கெட்ஸ் பில்ட் அவுட் ஆஃப், ப்ரெஷர் குக்கர்லேருந்து எதனால பருப்பு வெளியே வந்துடுது, எதனால பென் வந்து எழுதாமல் நின்றுடுது, உங்கள் பைசைக்கிளோட டயர் எப்படி ஃப்ளாட் ஆனது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கான ஆன்சர்ஸுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், நீங்கள் என்னைக்காவது வந்து நைட் ஸ்கையை பார்த்துருக்கீங்களா, எப்படி ஸ்டார்ஸ் வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள், எதனால் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதில் மேசிவ் பால்ஸ் ஆஃப் பர்னிங் கேஸஸ், மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், அதாவது எரியக்கூடிய கேஸஸ் இருக்கு இல்லையா, அது பெரிய பால் சைஸில் ஃபுல்லாக உள்ளே இருக்குது. என்ன அந்த கேஸஸ் மோஸ்ட்லி எது வந்து கலந்துருக்குன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் கலந்த கேஸஸ் தான் அதில் இருக்குது. இது என்ன பண்ணோம், இதெல்லாம் சேர்றப்போ ஹீட் அண்ட் லைட் கம் ஃப்ரம் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் சேர்றது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறாங்க. இது ஏற்படுது. ஸோ அதனால அந்த வெடிக்குது பார்த்தீங்களா, உள்ளே சேர்ந்து வெடிக்கிறது தான் இந்த ஸ்டார்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கான காரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் மலர்றது, ப்ளூம்னா மலர்றது பார்த்துருக்கீங்களா, அதுக்கப்புறம் அது எப்படி கரெக்டாக அந்த காலையில் மலருது, சில ஃப்ளவர்ஸ் ஈவினிங் கூட மலரும் இல்லையா,
அது எப்படி கரெக்டாக அந்த டைமிங்கில் மலருதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃப்ளவர் ப்ளூம் பேஸ்ட் ஆன் சன்லைட் டெம்பரேச்சர் அண்ட் தேர் இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சர்காடியன் ரிதம். இது என்னென்னா 24 hours கிளாக்கு தான் இந்த மாதிரி டேர்மில் சொல்லுவாங்க. கரெக்டாக 24 hours ஒன்ஸ் இந்த விஷயம் நடக்கும். அதை ப்ளூம் ஆகிறது நடக்கும், மலர்றது நடக்கும். சில ஃப்ளவர்ஸில் அதனால தான் காலையில் கரெக்டாக 24 hours கழிச்சு கரெக்டாக அதே டைம் நடக்கும். சில ஃப்ளவர்ஸ் நைட்டில் நடக்குது. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு டஸ் சயின்ஸ் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வாஸ்ட்னஸ் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ்? அதாவது நம்மளோட அவுட்டர் ஸ்பேஸ்னால் முக்கியத்தில் விண்வெளி தான் சொல்கிறாங்க இவங்க. இதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சயின்ஸ் உதவுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், டெலிஸ்கோப்பு, சேட்டலைட்டு, ஸ்பேஸ் மிஷின்ஸ்னால் மங்கள்யான்றது வந்து செவ்வாய் கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா, மார்ஸ் பிளானட் அதுக்கானது. சந்திராயன்றது மூன் பிளானட்கானது. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்பேஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். டெலிஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சேட்டலைட்டை வச்சும் நம்ம இப்போ நிறைய ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, பிளானட்ஸ் எப்படி மூவ் ஆகுது, எதனால ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப ஷைன் ஆகுது. இப்போ பிளாக் ஹோல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ஏகப்பட்டது இருக்கான் ஸ்பேஸில். நம்ம இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே கிடையாது. பிளாக் ஹோல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்க, பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து இந்த பிளாக் ஹோலை பேஸ் பண்ணி தான் நடக்குது. சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இப்போ தான். இல்லை ஓகேவா, அதுதான் நம்ம ஸ்பேஸை பற்றி இது வரைக்கும் சயின்ஸ் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சது. அடுத்து பாருங்கள், சயின்ஸ் எப்படி குக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். குக்கிங்கில் எப்படிலாம் வந்து சயின்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் நிறைய சேஞ்சஸை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஹீட் வந்து சேஞ்சஸ் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபுட்டு. எல்லா ஃபுட்டுலேயுமே ஒரு வகையான கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணுறது மூலமாக அந்த இதே மாற்றிடுதுன்னு சொல்கிறாங்க. டேஸ்டியராகவும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக. அப்போ வெந்து போகுது இல்லையா, எவ்வளோ பருப்புலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு. அது நம்ம ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, சேஞ்சஸ் உள்ளே வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி அது அப்படியே வெந்து எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக்கிங் சோடா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கலக்கிறது மூலமாக கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு புஃப்னு வந்துடுது இல்லையா, அதை இங்கே சொல்கிறாங்க. இது கொஷின் பாருங்கள். ஹவு டஸ் சயின்ஸ் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பிளே கிரவுண்டில் எப்படிலாம் வந்து சயின்ஸ் ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்ம விளாட்றோம் இல்லையா, அப்போ வந்து ஸ்விங்கிங் ஃபாலோஸ் த லா ஆஃப் ஊஞ்சல் ஆடுறோம் இல்லையா, அது வந்து எந்த பேஸஸில் நடக்குது பாருங்கள், லா ஆஃப் மோஷன். அதாவது ஃப்ரண்ட்வேர்டு பேக்வேர்டு ஒரே ஆக்சஸில் அது மூவ் ஆகுது இல்லையா, ஒரே மாதிரி ஸ்பீடு. முன்னாடி எந்த அளவு போதும் அதே அளவு தான் பின்னாடி போகும், அதான் லா ஆஃப் மோஷன். ரன்னிங் இன்வால்வ்ஸ் எனர்ஜி கன்வர்ஷன். ரன்னிங் வந்து எப்படின்னா உங்கள் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகுது, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பவுன்சிங் பார்த்திங்கன்னா, பவுன்சிங் பால் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா கிராவிட்டியும் ஃப்ரிக்ஷன் ரெண்டு பேசஸ் ஆஃப் இதை யூஸ் பண்ணி தான், உங்கள் சயின்ஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் பாலோட மோஷன்ஸ் இருக்குது, பவுன்சிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹவு ஹாவ் டிஸ்கவரிஸ் கம் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ். எப்படி வந்து நம்ம எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து டிஸ்கவரிஸாக நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இருக்காங்களா, அவங்க பென்சிலின் இருக்கு இல்லையா, அந்த மருந்து வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, மோல்டு கில்லிங் பாக்டீரியா. மோல்டுங்கிறது ஒரு ஃபங்கஸ், ஈரமான இடத்துல வந்து இது உற்பத்தி ஆகும். இது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதை அவர் பார்த்துருக்காரு, அதனால பென்சிலின் உருவாயிருக்கு. மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு இல்லையா, அது பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சாக்லேட் பார் வந்து பக்கத்தில் ரேடார் மிஷின் பக்கத்தில் இருக்கப்போ மெல்ட் ஆகிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோவேவ் ஓவன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு இஸ் அ சயின்ஸ் லைக் அ ஜாயிண்ட் அண்ட் அன்எண்டிங் ஜிக்ஸா பசல். அதாவது எப்படி வந்து சயின்ஸை வந்து ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க, அது எப்படி முடிவில்லாத பசல் சொல்கிறீங்கன்னு கொஸ்டின். நீங்கள் ஆக்சுவலி சயின்ஸ் வந்து ஏன் பசல்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு இன்வென்ஷனுக்கு தொடக்கமாக அமையும். சில விஷயம் வந்து புரியாமல் இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கூட இந்த பசில் அதுக்கு தான் சொல்கிறாங்க. சில பசிலை கம்ப்ளீட் பண்ணுவோம், சில விஷயத்துக்கு வந்து பசிலாக அமையும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒய் டூ சில சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சில இது வந்து கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் சொல்கிறாங்க. டிஸ்கவரிஸ் சேஞ்சஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி வந்து சில டிஸ்கவரிஸ் கண்டுபிடிச்சதுனால நம்ம ஒரு கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தப்பாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எர்த்து வந்து ஃப்ளாட்டுன்னு ஃபஸ்ட்டு நிரூபிச்சிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இல்லை இது வந்து ரவுண்டு அப்படின்னு அடுத்த இன்வென்ஷனில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கும் சயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல ஃப்ளாட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படின்னு என்னென்னா நம்ம சாப்பிட்றோம்ல தட்டு, அதுதான் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ரவுண்டுங்கிறது வந்து பால், அதான் ரவுண்டு. ஓகேவா. 9th கொஸ்டின் பாருங்கள்.
ஹவு டு பிளான்ஸ் க்ரோ, எப்படி வந்து ஒரு செடி வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ஸ் வளர்றதுக்கு பேர் ஜெர்மினேஷன், முளைக்கிறது. செடி முளைக்கிறதுல அதுக்கு பேர் ஜெர்மினேஷன். இது எப்படி ஒரு விதை வந்து முளைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் அப்சர்வ் பண்ணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து குட்டியாக ஸ்ப்ரௌட்னா முளைக்க ஆரம்பிக்கும், முளைச்சி சின்ன செடியாக வளர்ந்துடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சீட்லிங் சொல்கிறாங்களா இது. இது எதனால் நடக்குது? சன்லைட்டு, ஏரு, வாட்டர், நியூட்ரிஷன், சாயிலுக்கு சத்து இருக்கு அது இதெல்லாம் எடுத்து தான் ஒரு செடி வந்து வளரும். இது வந்து கண்டினியூவாக வளருதில்ல, இது எது மூலமாக வளர? ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ். சூரிய ஒளியிலேருந்து அதுக்கு தேவையான உணவு தயாரிக்கும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். அது மூலியமாக தான் ஒரு செடி வளரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இட் மேக் இட்ஸ் ஓன் ஃபுட் யூஸிங் சன்லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சன்லைட்டும் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, 10th கொஸ்டின் பாருங்கள். ஹவு டு அனிமல்ஸ் க்ரோ, எப்படி வந்து அனிமல்ஸ்லாம் வளருது? இப்போ செடி எப்படி வளருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அனிமல்ஸ் எப்படி வளருதுன்னா, கன்சியூமிங் ஃபுட் எடுத்துக்கிட்டு வளருதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து ஃபுட் எடுத்து வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் டிவிஷன் ஆகும். ஃபுட் எடுக்கிறப்போ அதுக்குள்ளே இருக்க செல்லு என்ன ஆகும்னா, நிறையா இப்போ ஒரு செல்லாக இருந்தால் ரெண்டாகும், ரெண்டாக இருந்தால் நாலாகும், டபுள் ஆகிட்டே போகும். அதான் செல் டிவிஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆகுனா, நியூ செல்லெல்லாம் வந்து பழைய செல்லெல்லாம் வந்து நியூ செல்லால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். சில அனிமல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்டர்பில்லர் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு பட்டர்ஃப்ளை. எப்படி வந்து ஒரு கம்பளி பூச்சி இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து பட்டர்ஃப்ளையாக மாறுது, அந்த இதுக்கு பேர் தான் உருமாற்றம் அடையுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இந்த டேர்மு. வைல் அதர் க்ரோ ஸ்டெடியில். இப்போ நம்மள மாதிரி ஹியூமன்லாம் ஒரு சின்ன குழந்தையாக இருந்து பெரியவங்களை மாறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் நம்மளோட இந்த ஸ்டெடி க்ரோ இருக்கு இல்லையா, இது மாதிரி வளர்கிறதுக்கு வந்து ஹியூமன் எப்படி வளர்கிறாங்கன்றது இந்த இது. இதுவே வந்து மெட்டமார்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா, கேட்டர்பில்லர் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு பட்டர்ஃப்ளை, அந்த டேர்முக்கு இது சொல்லுவோம். வாட் ஆர் ஃபுட் மேட் ஆஃப், ஃபுட்டெல்லாம் வந்து எதில் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதெல்லாமே வந்து ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷன்ஸு. சப்பாத்தியில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட். தால் வந்து பருப்பில் என்ன இருக்குது, லெட்டன்சல் அப்படின்னாவே பருப்பு தான். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்குது. ஃப்ரூட் வெஜிடபிள்ஸில் என்ன இருக்குது, விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. ஆயில் கீயில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. ஓகே, ஹவு டு வி ஃபைண்ட் அவுட் வாட் ஃபுட் கண்டென்ட்ஸ், ஃபுட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு வந்து இங்கே 3 டெஸ்ட்டு பற்றி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அயோடின் டெஸ்ட்டு, ஸ்டார்ச்சுக்கு அயோடின் டெஸ்ட் பண்ணால் ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டு கண்டுபிடிக்கும்போது ப்ளூ கலரில் இருக்குது பிளாக் கலராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை அந்த ஃபுட்டில் ஸ்டார்ச் இருந்தால். அதே மாதிரி பெனடிக்ட் டெஸ்ட் இருக்குல்ல, அது சுகருக்கானது. இது வந்து ப்ளூ வந்து ஆரஞ்சாக மாற்றுச்சுன்னா. பைரட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து பர்பிளில் வந்து டர்ன் பர்பிள் இன் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் எக்ஸ், இப்போ பர்பிளாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் இஸ் எசென்ஷியல் ஃபார் க்ரோத், எனர்ஜி அண்ட் ஹெல்த். இந்தியாஸ் டைவர்ஸ் குஷன்ஸ் மேக் இட் ஈவன் மோர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்ற இந்த 3 டேர்முக்காக தான். க்ரோத்து, எனர்ஜி, ஹெல்த்துக்காக தேவைப்படுது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒய் அண்ட் ஹவு டஸ் இட் ரெயின், எதனால மழை, எப்படி பெய்யுது மழை, அதான் கொஸ்டின். ஆக்சுவலி ரெயின் வந்து எப்படி நமக்கு தெரியும், வாட்டர் சைக்கிள் மூலமாக தான் ரெயின் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு எப்படி தண்ணி வந்து குளத்துலையோ ஆற்றுலையோ இருந்து வேப்பராகி வானத்துக்கு போகும், திருப்பி வானத்தில் இருக்க மேகங்கள்லாம் குளிர்ந்து தான் நமக்கு மழையாக பூமியில் பொழிவுன்னு தெரியும். அந்த மழை பொழிவுக்கு பேர் தான் ப்ரெசிபிடேஷன். ஒய் டஸ் வாட்டர் ஃப்ரீஸ், ஏன் வந்து வாட்டர் ஃப்ரீஸ் ஆகுது, இன்டூ ஐஸ் ஆர் டர்ன் இன்டூ ஸ்டீம், எப்படி வந்து வாட்டர் ஃப்ரீஸ் ஆகுது அப்புறம் திருப்பி எப்படி ஸ்டீம் ஆகுது, அப்படி தான் அதான் கொஸ்டினிங்க. வாட்டர் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது மட்டும்தான் ஸ்டேட் வந்து மாற்றுது. 0 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகும், 100 டிகிரி செல்சியஸில் வேப்பராகி ஸ்டீம் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் ஹாட் அண்ட் கோல்டு, ஹாட்டையும் கோல்டையும் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டெம்பரேச்சர் சென்சாரை வச்சு தான் நமக்கு இதை சென்சார் பண்ண முடியும். நம்ம வந்து தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்க முடியும். நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். பாய்லிங் வாட்டர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 100 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். இந்த 37 டிகிரியோட அதிகமாக வரப்போ நமக்கு ஹாட்டாக ஃபீல் ஆகும், கம்மியாக இருப்போ கோல்டாக ஃபீல் ஆகும். வாட் ஆர் திங்ஸ் அரவுண்ட் அஸ் மேட் ஆஃப், நம்மளை சுற்றி இருக்க பொருள்லாம் எதாலாம் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேப்பர் பார்த்திங்கன்னா வுட், மரத்தோட கூலால் தான், பல்ப்புனா கூல்னு சொல்லுவோம்ல, அதுதான் மரத்தோட கூலால் பேப்பர் ஆனது. மெட்டல் கீ பார்த்திங்கன்னா அயர்னாலாக இருக்கலாம், ஸ்டீலு இல்லை பிரைஸ்னால் பித்தளை, அது மாதிரி எதில் வேணாலும் இருக்கலாம். பிளாஸ்டிக் ரூலர் ஸ்கேல் இருக்குல்ல, அது பிளாஸ்டிக்காக இருக்குது, அந்த மெட்டீரியல் பேர் என்ன, பாலிமர். ரப்பர் எரேசர் இருக்குல்ல, அது எதெல்லானது, ரப்பர். இது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம் இல்லை சிந்தட்டிக்காக, ரெண்டுத்தில் எந்த ரப்பராக வேணாலும் இருக்கலாம். கிளாத்து பார்த்திங்கன்னா காட்டன்,
wool, சில்க்குன்ற மெட்டீரியல்ஸால் ஆனது. கப்பு பார்த்திங்கன்னா கிளாஸாலே இருக்கலாம், செராமிக், பிளாஸ்டிக், இதில் எதில் வேணாலும் கப்பாக இருக்கலாம். ஸோ நம்ம சுற்றி இருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே டிஃப்ரெண்ட்டான பொருளால் ஆனது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லிட்டுருக்காங்க. இந்த அதே இதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன். ஹவு டு வி செப்ரேட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. எப்படி வந்து மெட்டீரியலை பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிக்கிங்னா வெரி இப்போ நிறைய இருக்குது, லார்ஜாக தான் இருக்குன்னா ஈஸியாக வந்து அரிசிலேருந்து கல் எடுத்துடலாம். ஏன்னா கண்ணுக்கு ரெண்டுமே தெரியும். ஸோ அரிசிலேருந்து கல்லை ஈஸியாக நம்ம பொறுக்கி எடுத்துடலாம். அதுக்கு பேர் தான் ஹேண்ட் பிக்கிங். சீவிங்னா சலிக்கிறது, சலிப்போம்ல அந்த இது. அது மாதிரி மேக்னெட்டிக் செப்ரேஷன்னா அயனை வச்சு நம்ம எடுத்துடலாம். அது வந்து மேக்னெட்டிக் செப்ரேஷன். ஃபில்ட்ரேஷனாக வடிகட்டுறது உங்களுக்கு தெரியும். எவப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ சால்ட்டை வந்து எப்படி சீ வாட்டர்லேருந்து எடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் எவப்ரேஷன். இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குல்ல, அது எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒய் இஸ் மை ஃபேன் நாட் ஒர்க்கிங். ஃபஸ்ட்டு ஃபேன் எதுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கெஸ் பண்ணுங்கள், என்னவா இருக்கலாம். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கலாம், ஒரு ப்ளக்கின் இல்லாமல். சப்போஸ் ஃபேன் வந்து ப்ளக் பண்ணாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளக்கில் தான் பிரச்சனை, சுவிட்ச் வந்து கரெக்டாக இல்லை, அதனால தான் பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் அது கரெக்டாக இருக்குதுன்னு அடுத்த கெஸ் என்னவாக இருக்கும், இங்கே இருக்கு பாருங்கள். மேபி ஃபியூஸ் போயிருக்கலாம், இல்லைனா மோட்டரில் ஃபால்ட் இருக்கலாம். நம்ம இது கெஸ் மூலயமா தான் கண்டுபிடிக்கிறது. இப்படி ஒரு சாதாரண விஷயம் பேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசிக்கிறது மூலமாக தான் நம்ம கெஸ்ஸு கரெக்டாக ஆக இந்த சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுறது அர்த்தம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம மொபைல் ஃபோன் வந்து டர்ன் ஆன் ஆகலை, ஓகேவா. அப்போ என்ன ஆன் ஆகலைன்னா என்ன அர்த்தம், ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று பேட்டரி டெட்டாக இருக்கும், இல்லாட்டினா வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஆன் ஆகணும், நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இதான் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், அப்பயும் ஆன் ஆகலைன்னா டேரெக்டாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். சப்போஸ் அப்பயும் ஆன் ஆகலைன்னா மொபைல் ஃபோனையே மாற்றிடுவோம். இது வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் நடக்கிறது தானே. இதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சுச்சுவேஷன் அவங்களே தராங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டெலிவிஷன் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவிஷன் டிவி ஆன் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடாமல் இருந்தால் டிவி ஆன் ஆகாது. சப்போஸ் சுவிட்ச் போட்டிருக்கு ஆனால் ஆன் ஆகலை, இல்லை ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், ரிமோட்டோட பேட்ரி போயிருக்கும். சப்போஸ் ரிமோட்டோட பேட்ரி மாற்றியாச்சு, அப்புறம் ஒர்க் ஆகலைன்னா அப்போ அது வேறு ஏதோ பிரச்சனை, டெக்னிக்கல் ஃபால்ட்டு. இதை தான் நம்ம கெஸ்ஸிங் மூலயமா சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தடு. இங்கே வந்து க்யூரியாசிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கு பேரே க்யூரியாசிட்டி தானே, அதனால் இந்த க்யூரியாசிட்டி வந்து எப்படி சயின்ஸில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போ வந்து ஏன், எதுக்கு, எப்படின்ற கொஷின் கேட்குறோமோ அப்போவே நம்ம என்ன அர்த்தம், சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இது எதுக்கு லீட் பண்ணும் அப்படின்னா நியூ டிஸ்கவரிஸ்க்கு, இன்வென்ஷனுக்கு லீட் பண்ணும். அடுத்து கேட்டுக்கோங்க. நம்ம எதனால நம்ம சரௌண்டிங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும், கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது மூலமாக நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒரு அளவு பேட்டர்ன் தெரியும். ஓகே, காலையில் இதெல்லாம் நடக்குது, மதியானம் இங்கே இதெல்லாம் நடக்குது, நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். இது மூலயமா நமக்கு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எதுக்கு லீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லீட் அமையும். இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. எதனால லீவ்ஸ் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுது ஆட்டமில். ஆட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவிஷ்ஷாக இருக்கும், ப்ரௌனிஷாக இல்லை எல்லோவிஷ்ஷாக மாறும் இல்லையா, ட்ரை ஆகிடும். அதுதான் அப்புறம் ட்ரை ஆகி விழுந்துரும் இல்லையா மரத்துலேருந்து, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், எந்த டைமில் லீவ்ஸ்லாம் வந்து க்ரீன்லேருந்து வேறு கலருக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு கலரில் மாறும், சரிங்களா. ஒன்று வந்து டேரெக்டாக ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு லைட் க்ரீனாக மாறி அப்புறம் விழும், அதுக்கப்புறம் டேரெக்டாக எல்லோவாக மாறுறதுலாம் இருக்குது. ஸோ எது வந்து இந்த கலர் மாறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது தான். ஸோ அதுதான் கரெக்டான ரீசன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த சீசனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இங்கே இந்த பேரால் அதுதான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் வந்து எதனால் சயின்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸ் ஜேர்னின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முடிவில்லாத சயின்ஸ். ஒரு இதை கண்டுபிடிச்சோம்னா அடுத்த இன்வென்ஷனுக்கான தொடக்கமாக இது அமைகிறதுனால சயின்ஸ் வந்து கண்டினியூவாக இருக்க ஜேர்னி அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒய் இஸ் சயின்ஸ் எக்ஸைட்டிங், எதனால சயின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி நடக்கிற விஷயத்த வச்சே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இதுதான் சயின்ஸு, இதனால தான் இது நடக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்காக சயின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம நடத்தின இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். கீப் ராக்கிங்.